பொதுவாகவே சரி, இவங்க ரொம்ப அந்தஸ்து கௌரவத்தை நிறைய பார்ப்பாங்க. மகராசில பிறந்தா சொந்த காலம் நிக்கணும், நம்ம யாருடைய அடிபணிஞ்சு போக கூடாது, ஒரு லட்சியத்தை நோக்கி நம்ம ஜெயிக்கணுங்கிற வெறி, பயங்கரமான அறிவான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் அந்த மகராசில பிறந்தா கண்டிப்பா இருக்கும். இவங்களுடைய உழைப்பை மட்டும் பாருங்க, கடுமையா போடுவாங்க. நல்லா 24 மணி உழைக்க சொன்னா உழைக்க ரெடி. எது வந்தாலும் கலங்க மாட்டாங்க. பயங்கரமான கலைத்துறையில பெரிய அளவு இருப்பாங்க. பெரிய பெரிய ஒரு பிசினஸ்ல பெரிய லெவலுக்கு போறக்கூடிய விஷயம் எல்லாமே மகரம் தான். ஆராய்ச்சி பண்ணக்கூடிய விஷயத்துல எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா இருக்குது இந்த மகரம் தான். எப்படி இவங்க இருக்கணும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாத பலன் கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மார்ச் மாதம் உங்களுடைய தலையெழுத்து மாறும். அதுக்கான நேரம் நெருங்குது. அதனாலதான் இந்த வீடியோ நான் மிஸ் பண்ண கூடாது சொல்றேன். நீங்க கவனிக்கக்கூடிய விஷயம் நல்லா பாருங்க. நம்ம பிறந்ததுல இருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கர்மால பிறந்திருப்போம். ஏதாச்சும் நம்ம உடம்புல 9 கிரகம் வேலை செய்யும். ஏதாச்சும் ஒரு கிரகம் வீக்கா இருக்கும். அந்த வீக்கான கிரகத்தை நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணும். அதனாலதான் மகராசிக்கு என்ன சொல்லிட்டு எல்லா வீடியோலும் சொல்லி குரு சுக்கிரன் ஜோதிட தயவு செய்து ஒரு பொது பலனா பாருங்க. ஏன்னா சில பேர் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு சில கஷ்டப்படுவாங்க. சில பேர் இடையில கஷ்டப்படுவாங்க. ஏன்னா ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து அந்த கிரகம் என்ன பலவீனமோ அதுக்கேற்றாலும் நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம். பெருசா உள்ள பாதிப்பை பரிகாரத்துல குறைக்க முடியும். அதனாலதான் இந்த வீடியோ ஒரு பொது பலனை பார்க்கணும். மகர ராசியை பொறுத்தவரை அனைத்து வீடியோ நம்ம சொல்றேன். கண்டிப்பா குரு சுக்கிரன் ஜோதி ஃபர்ஸ்ட் வாட்டி பாருங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வரும். தொடர்ந்து நம்ம மந்திரி பலன் கொடுத்துட்டே இருக்கோம். இப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு? கிரகம் இப்ப பார்க்கும்போது பாருங்க, உங்க ராசில 2ஆம் இடத்துல எல்லா கிரகம் ஒண்ணு கொடுக்குது. கேந்திர யோகத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், ராகு பகவான் 4 கிரகம் கேந்திர யோகத்துல. வெற்றி ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம், சனி பகவான் சனியும் சுக்கிரனும் சனியும் சேர்ந்துருக்கு. இது எப்படிப்பட்ட யோகம் தெரியுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான், அடுத்து 8ஆம் இடத்துல கேது பகவான். இப்ப என்ன பண்ண போறாரு? சனி பகவான் உச்சமான பலன் கொடுக்க போறாரு. தயவு செய்து சொல்றேன், நான் மகர ராசிக்கு நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். கெட்டது அறவே நடக்க கூடாது. ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல ஏன் நான் ஜாதகம் பார்க்க சொல்றது தெரியுமா? ஒரு சில பேருக்கு ஜாதகம் சரியில்லைன்னா இப்போ ஒரு பலவீனத்தை சந்திப்பாங்க. இதுக்கு முன்னாடியே சந்திச்சிருப்பாங்க. நீங்க கேட்டுக்கங்க. ஒண்ணும் கிடையாது. 3ஆம் இடத்துல சனி பகவான் நிக்கிறாருன்னா 4ஆம் இடத்தை வரைய பண்ணியிருப்பாரு. நல்ல சுகத்தன்மையை கொடுத்திருப்பாரு. வருமான பிரச்சனை, சிறு அலைச்சல், சிறு மன குழப்பங்கள், தருமாற்றம் நீங்க இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. வண்டி வாங்குற செலவு இருந்துச்சா கேட்டு பாருங்க. வீண் அலைச்சல் இருந்துச்சா மட்டும் பாருங்க. தாய் தந்தையுடைய உடம்பு ஆயுதம் ஒரு மந்தமான இருந்துச்சா பாருங்க. தொழில ஒரு நஷ்டம், கடன் பிரச்சனை இருக்காம கேட்டு பாருங்க. மாமனார் மாமியாரோட ஒரு பிரச்சனை இருந்துச்சா கேட்டு பாருங்க. திருமண வாழ்க்கையில ஒரு தரங்கள் வந்துச்சா கேட்டு பாருங்க. படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை கேட்டு பாருங்க. வெளிநாட்டுல எத்தனை பேர் வளர்த்தாலும் வெளிநாடு யோகத்துல ஒரு கசப்பல் இருந்துச்சா மட்டும் கேட்டு பாருங்க. இதுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க இருந்துச்சு. இதெல்லாம் ஜூன் மாசத்துல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது யாரு? மகர ராசியார். இப்ப ஏன் நல்லது நடக்கு தெரியுமா சொல்றேன்னா, இப்ப நல்ல ஒண்ணு கிடையாது. உங்க ஜாதகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் இப்ப நல்ல தசாபதி நடத்தி இப்ப மூவ் பண்ணி அடிச்சா நெத்தி எரி அடிக்கலாம். 5ஆம் வீட்டு அதித்யா சுக்கிர பகவானும் 10ஆம் வீட்டு அதிபதியான பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து அதிபரான சுக்கிர பகவானும் சனியோட இணையுது. அது வந்து உச்சமாய் நிக்குது. அப்போ உச்சமான பலன் நடக்குதுன்னு அர்த்தம். நான் ஏன் இந்த வீடியோவை நீங்க எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ண சொல்றேன்? ஏதோ ஒரு ஆசைப்பட்ட விஷயம் பெருசா லைஃப்ல ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. அது பிளான் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கீங்க. அது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. ஏன்னா இந்த மார்ச் மாசம் அது நடந்து முடியணும். எது எதா இருந்தாலும் சரி, அது எந்த துறையா இருக்கட்டும், ஏதோ ஒரு ஆசை இருக்கியா நடக்கும். முதல் பலனே சொல்றேன், சொத்து கிடைக்கும். அப்பா சொத்து அம்மா சொத்துல வில்லங்க பிரச்சனை சரியாகும். இடம் பூமி வாங்குவீங்க. வண்டி காரு பங்களா கண்டிப்பா நீங்க வாங்குவீங்க. இதை எழுதி வச்சு நான் ஓப்பனா சொல்றேன், காரு பங்களா சொகுசு பங்களா வாங்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேற செய்யும். வீடு இடம் பூமி சொத்துல உள்ள வில்லங்க சரியாகும். வேலை கிடைக்கிற அனைவருக்கும் வெளிநாடு வெளியூர்ல வேலை ஒத்துத்துல பயங்கரமான ஒரு ப்ரமோஷன் வரும். என்ன காரணம்? நான் சொல்லிட்டேன், பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவமான சுக்கிரபான் உச்சத்துல. யாரு? சனி இங்க உச்சமான வேலை தான் செய்வார். வெற்றியில 3 கிரகம் இருக்கு, 2 கிரகம் இருக்கு. அதுவும் சூரியபன் 15ஆம் தேதி அவரும் அங்க போயிடுவாரு. கண்டிப்பா வெற்றியை கொடுக்காம வர மாட்டாரு. ஏன்? வெளிநாட்டு கிரகம் எப்ப போறாரு? 15ஆம் தேதி அப்புறம் வெளிநாடு வெளியூர் வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியுறவு பிரச்சனை எல்லாமே நல்லா இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் மருத்துவம் வராது. எந்த பேங்க்ல போய் நீ லோன் கிடைக்கும். ஓப்பனா எழுதி வச்சுங்க. நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு. நான் யாரும் சொல்லல, நான் கெட்டது சொல்ல வரல. மகரத்தை பக்கம் நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபதி கெட்டு போயிருந்தா பிறந்து கஷ்டப்படுவாங்க. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். நல்லா இருந்தா நல்ல யோகம் இருக்கும். கெட்டா இருந்தா கண்டிப்பா ஒரு பலவீனத்தை சந்திக்கும். அதனாலதான் ஒரு பொது எல்லா வீடியோ கொடுக்குறாங்க. நிறைய வீடியோ சொல்றேன்.
உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க. இப்போ ஒரு தலைமை பொறுப்பு படி தொழில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் வரும், நல்லா பாத்துக்குங்க. திருமணம் ஆகாத அனைவருக்குமே திருமணத்துல எந்த ஒரு தடங்களும் வராது. இதையும் தாண்டி குழந்தை பாக்கியத்துக்கு மூவ் பண்ணா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். காதல் திருமணம், 2வது திருமணம் எல்லாமே கைக்கூடி வருங்க. வெளிநாடு வெளியூர் சூப்பரா இருக்கும். கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும். மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர்களை பார்க்கறவங்க, நகை கடை வச்சிருக்கவங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்க எல்லாரும் சொல்றேன், நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. அப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யுது. அதை நீ கண்டிப்பா பயன்படுத்தி போனா கண்டிப்பா ஜெயிக்கலாம். அப்ப எல்லாருமே ஜாதக மகராசி அனைவருமே இந்த மாசம் மட்டும் 25 நல்ல ஒரு யோகம் இருக்கு. இப்ப லாட்டரி எடுத்தா கண்டிப்பா அடிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகம் என்ன ராசியான என்னன்னு பார்த்து கரெக்டா எடுக்கணும். ஏன்னா 25ஆம் தேதி வரை சுக்கிரன் உச்சத்துல உட்காந்துக்காரு. ஏன் கமிஷன் யாரும் லாட்டரி அவங்க அடிக்கும் சொல்றேன் தெரியுமா? நல்ல டைம் இருக்குது. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதகம் 30 வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு சூப்பரா வெற்றி கொடுத்துருவாரு. ஐடி ஃபீல்டு, கணக்கு வழக்கு ஃபீல்டு சூப்பரா இருக்கும். அது சொல்ல நான் கெட்டது நான் சொல்ல வரல. சுக்கிரன் சனி மட்டும் நல்லா மட்டும் இப்போ இருக்கட்டும். இப்ப நீங்க டாப்புக்கு வரலாம் திருப்பி கேளுங்க. உடம்பா இருக்கிறதா மருத்துவம் வராதுன்னு எவ்வளவு நல்ல ஒரு மாற்றம் வரும். பெண்களுக்கு சூப்பரான யோகம் இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்ன வருது? உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நீதியான குணம், நேர்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எது வந்தாலும் பயப்படாதீங்க. எப்படி உத்திராடத்துல பிறந்தவங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும். கெட்டதுங்கிற விஷயம் உங்களுக்கு வராது. பயப்படாதீங்க. உங்களுடைய நட்சத்திர அதிபதி சனிபான போய் தொடர்புறாரு மார்ச் மாதம் 15 இப்ப இடமோ வீடோ வண்டியோ பூமி எல்லாமே கிடைக்கும். கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி ஜாமீன் போடும்போது இந்த 15ஆம் தேதி வரை கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா நீதியான குணம், நேர்மையான குணம், பயங்கர திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது உத்திராடத்தை பிறந்தவங்க. இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். வெளிநாடு வெளியூர் படிப்புகள், வேலை உதவி எல்லாமே சூப்பரான யோகத்தை கொடுத்துருவாரு. அப்ப எந்த ஒரு கெட்டதும் உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வந்து பாத்து ஆசைப்பட்ட விஷயம் அடையக்கூடிய நேரம் கண்டிப்பா வேலை செய்யும். அடுத்து திருமணத்துல பிறந்த ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். யாரு எத்தனை பேர் திருமணத்துல பிறந்தாலும் சரி, நல்ல டேலண்டான குணம் நிறைய இருக்கும் பாருங்க. அறிவு, ஞானம், எந்த வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்ப்பா இருக்கும். இப்ப கொடுப்பாரு பாருங்க யோகத்தை. திருமணத்துல பார்த்தா அனைவருக்கும் சொல்றேன், திருமணத்துல பார்த்தா அனைவருக்கும் சூப்பரான நேரம் வரும் பாருங்க. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உள்ளது. ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. கணவனுடைய ஒற்றுமை, சந்தோஷம், புதுமக்கள் தொடர்பு எல்லாருமே ஜாதகத்தை நீங்க செக் பண்ணுங்க. நல்ல டைம் இப்ப வேலை செய்யுது. ஏதோ நல்ல விஷயம், நல்ல காரியம் கண்டிப்பா நடக்கும்போது நல்ல ஒரு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், படிப்புகளில் ஒரு தொழில் ஒரு நல்ல அனுபவம், அரசாங்க வேலை கண்டிப்பா மாற்றம் உண்டு பாத்து. அடுத்து பாத்தீங்கன்னா அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், பயங்கர திறமையான குணம் உங்களை நிறைய இருக்கும். அபிட்டன்ஸ்ல பிறந்தாரு நீங்க எது வந்தாலும் பயப்படாதீங்க. அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க எல்லாமே நல்லது மட்டும் தான் நடக்கும். அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க எதுவுமே கெடுதல் வராது. சூப்பரான நேரம் அபிட்டன்ஸ்ல பிறந்தவங்க. ஏன்னா செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்காரு. வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பூமி ஏதாச்சும் ஒரு விஷயத்த வாங்க வைக்க தூண்டுவாரு. இப்ப ஏதாச்சும் நீங்க பொருள் சேர்க்கணும் மனசுல ஓடுதா இல்லையா? நீங்க கேளுங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க. வீடு கட்டணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், சொத்து ஏதோ ஒரு எனக்கு பிளான் இருக்குங்க, பெருசா சாதிக்குங்க, மனசுல ஓடுதுங்க. நீங்க கேட்டு பாத்துங்க, வீட்டு பாத்துங்க. அதெல்லாம் இப்ப நடக்கும்போது உங்க ஜாதக தசாப்தியை பார்த்து மூவ் பண்ணி அடியே கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாக வரும். யூனிஃபார்ம் போர்டு வளர்க்குறவங்க, மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பரா இருக்கு. வரக்கூடிய மார்ச் மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிக பெரிய ஒரு வெற்றி இலக்கு மாதமாகவே உங்களுக்கு அமைகிறது.